கவனம் செலுத்திடு. அரசு ஒதுக்கிய நிதிகள் தேவை, விசாரணை தேவை. குடிநீர் எங்கள் உரிமை, குடிநீர் எங்கள் உரிமை. தர வேண்டியது அரசு கடமை, குடிநீர் சுகாதார கேடு, நோயாளி மக்கள் படும் பாடு. குடிநீர் எங்கே 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 ஜல் ஜீவன் திட்டம் எங்கே? ஜல் ஜீவன் எங்கே எங்கே? ஜல் ஜீவன் திட்டம் எங்கே? ஜல் ஜீவன் திட்டம் எங்கே? குடிநீர் சுகாதார கேடு, குடிநீர் சுகாதார கேடு, நோயாளி ஒரு சிறந்த நாராயணன் முதல்வராக செயல்பட்டதற்கான மக்கள் எல்லாம் எடப்பாடியார் தமிழகத்தின் முதல்வராக அவர்களுடைய ஆட்சியோடு அவர்களுடைய எண்ணத்தோடு நாங்கள் அவர்களுக்கு முறையிட்டு தூத்துக்குடி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக முறையிட்டு அதை செய்து தருவது என்பதை இந்த நேரத்தில் இந்த மக்களுக்கு நிரந்தர தீர்வு வேண்டும். தண்ணீர் நீங்கள் தண்ணீர் வேண்டுமானால் மாவட்ட நிர்வாகம் இருக்கிறது. இங்கே 40 நாட்களுக்கு ஒரு முறைதான் தண்ணீர் குடிக்கிறார்கள் என்றார்கள். அந்த 40 நாட்கள் அந்த ஒரு நாள் முறையில் தண்ணீரை சேமித்து வைத்தால் அதில் புழு இருக்கிறது என்கிறார்கள். அந்த புழுவை குடும்பத்தின் மூலம் நோய் வருகிறது, கல்லடைப்பு வருகிறது. அனைத்து பிரச்சனைகளுக்கும் புன்னத்தாய் மக்கள் ஆளாக்கப்படுகிறார்கள். இதை நிரந்தரமாக தீர்வு இப்பொழுது உடனே நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டுமானால் நீங்கள் லாரி மூலமாகவோ இல்லது வேன் மூலமாகவோ தண்ணீரை கொள்வது இந்த மக்களுக்கு 15,000 மக்கள் வசிக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை தண்ணீர் என்பதை அறிந்து லிட்டர் தண்ணீரை இங்கு கொண்டு வந்து தினசரி கொடுக்கும் வேலையை இந்த மாவட்ட நிர்வாகம் செய்ய வேண்டும், இந்த மாநில அரசு செய்ய வேண்டும் என்பதை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய கண்டனமாக தெரிவித்து இந்த கோரிக்கையை இந்த அரசுக்கு வைத்ததை எதையுமே பண்ணி நாங்கள் வாழ்வதற்கு ஓட்டு கேட்கும்போது அடிப்படை வசதியாலே மூடலாம். முதலாவது குடிநீர், கரண்ட், மூணு இல்லைன்னா இல்லை. அதுவும் முதலாவது தண்ணி இல்லைன்னா யாரும் இருக்க முடியும்? கடலை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு கிராமம். இந்த கடல் வைத்து உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வாதாரமே கடல். அவர்கள் தண்ணிக்கு எங்க போவார்கள்? எல்லாமே உப்பு தண்ணி. இங்க போனதா உப்பு தண்ணி, எதில் பண்ணாலும் உப்பு தண்ணி. ஆனால் இந்த ஊருக்கு பிரச்சனை எதுவென்றால் புரியுது. அதை விரைவாக இந்த தமிழக அரசு, இந்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக செய்து தரவில்லை என்றால் இந்த எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் கவனத்துக்கு எடுத்து சென்று
மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய போராட்டத்தை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் ஆசைப்படுகிறேன். புன்னக்காயல் கிராம மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான அடிப்படை தேவையான குடிநீர் பிரச்சனை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு போராட்டத்தை இன்றைக்கு இங்கே புன்னக்காயல் கிராமத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தில் அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்களும் இங்கே வருகை தந்து சிறப்புரையாற்றி அரசுக்கு கண்டனம் தெரிவித்து இந்த குடிநீர் பிரச்சனையை ஆய்வு செய்து உடனடியாக இந்த மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் அனைவரும் சிறப்புரையாற்றினார்கள். அதன் அடிப்படையிலே உடனடியாக இந்த கிராமத்திற்கு 40 நாளைக்கு ஒரு முறைதான் தண்ணீர் கிடைக்கிறது என்றால் இதை விட ஒரு கொடுமையான செயல் வேற எதுவுமே கிடையாது. ஆகையால் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் இந்த அரசு லாரிகள் மூலமாகவோ வேன்கள் மூலமாகவோ தண்ணீர் கொண்டு வந்து உடனடியாக நல்ல தண்ணீரை இந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் என்பதுதான் உடனடியாக எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை ஆகும். இப்போ நிரந்தரமான தீர்வு என்பது அது பின்னால அது பெரிய திட்டங்களை தீட்டி தாம்பரவணி ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்து இந்த மக்களுக்கு சேர்த்தால் மட்டும்தான் தனிச்சையாக தண்ணீர் கிடைக்கும். இல்லை என்றால் இடையிலே உள்ளவர்கள் கூட்டு குடிநீர் திட்டம்னு போச்சுன்னா அது எல்லா ஊருக்கும் போயிடும். தூத்துக்குடி குடிநீர் திட்டம்னு கொண்டு வந்திருக்காங்க. இங்க புன்னக்காயல் குடிநீர் திட்டம்னு கொண்டு வந்து எந்த ஊருக்கும் கொடுக்காம புன்னக்காயலுக்கு மட்டுமே அந்த கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய ஒரு திட்டமாக அரசு அறிவிக்க வேண்டும். அதுக்கு எத்தனை கோடி செலவாகினாலும் பரவாயில்லை என்று ஒரு ஆய்வு செய்து உடனடியாக அறிவிக்க வேண்டும். இந்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய எடப்பாடியார் முதலமைச்சராக வந்த பிறகு உடனடியாக முதல் வேலையாக செய்கின்ற ஒரு நடவடிக்கை புன்னக்காயல் கிராமத்திற்கு குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதுதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நோக்கமாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, இந்த 100 ஆண்டு கால தண்ணீர் பிரச்சனை இந்த கிராமத்தில் இருக்கிறது. அவர்கள் போராடி பல நாள் போராடி இருக்கிறதை இங்கே தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அவர் மனுவிலே எத்தனாம் தேதி நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணணும், எத்தனாம் தேதி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் மனு கொடுத்துருக்கோம் அந்த அப்படின்லாம் சொல்லி எல்லாமே இங்கே கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே மனு மூலமா கொடுக்கப்பட்டு அந்த மனு நிறைவேற்றப்படாமல் நிராகரிக்கப்பட்டு யாரும் கண்டுகொள்ளாத நிலையில் இந்த இவ்வளவு பெரிய 15,000 மக்கள் குடியிருக்கின்ற இந்த கிராமத்தை அரசு கண்டுகொள்ளாத நிலையில்தான் இந்த இறுதியான முடிவான அந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை புன்னக்காயல் மக்கள் எடுத்திருக்கின்றார்கள். இதற்கு பிறகாவது இந்த அரசு விழிப்புணர்வு ஏற்பட்டு இந்த மக்களின் குடிநீர் தேவையை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் என்பதுதான் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து தலைவர்கள் எங்களுடைய கோரிக்கை, இந்த ஊர் மக்களுடைய கோரிக்கை ஆகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நிறைவேற்றாவிட்டால் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடைபெறும் என்பதையும் தெரிவித்து, இதை உடனடியாக இதுவரைக்கும் நிறைவேற்றாத கண்டுகொள்ளாத அரசை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களுடைய பங்களிப்புல ஒரு திட்டம் செயல்படுத்துவதாகவும், ஆமா, அது எல்லாமே அவங்க மனுவான கொடுத்திருக்காங்க. எல்லாமே கொடுத்திருக்காங்க. கப்பல் அரசு 50 லட்சம் கொடுத்திருக்கு, இவங்க 17 லட்சம் கொடுத்திருக்காங்க. அகில இந்திய மாலுமிகள் சங்கம் சார்பா 17 லட்சம் கொடுத்திருக்காங்க. அது ஒரு 50 லட்சம். என்னாச்சு, எங்க இருக்கு? இந்த ஊர்ல தான் தேடணும். ஊருக்கு செலவழிச்சிருக்காங்க, அரச தேடணும். அதனாலதான் ஊர் மக்கள் விழிப்படைஞ்சிருக்காங்க.
அப்புறம் 1,67,00,000 கொடுத்துருக்காங்க. 2வது நேரம் அகில இந்திய மாலுமிகள் சங்கம் 31,20,000 கொடுத்துருக்காங்க. இப்படி செலவு பல பண்ணிருக்காங்க. இன்னும் தண்ணி வரலையே, அது என்ன காரணம் கேக்குது. என்ன காரணம் அரசு தான் கேட்கணும். அதாவது ஒரு 15,000 மக்கள் இருக்காங்கன்னா அதை வந்து கண்டுகொள்ளாமல் ஒரு அரசு போவதாக்கி எவ்வளவு கீழ்த்தரமா இந்த அரசு ஆட்சி நடக்கா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசு இருக்கா இல்லையா என்பதை தெளிவுபடுத்தணும். இப்போ பக்கத்துல தாமிரபரணி போகுது, ஊருக்கெல்லாம் எத்தனையோ ஊர்களுக்கு சாமி தாமிரபரணி மூலமா சப்ளை ஆகுது. ஆனா இவங்களுக்கு தண்ணி இல்லைங்காங்களே, இதனுடைய காரணம் என்ன? இதனால ஏன் அரசாங்கம் இதுக்கு சரியான நடவடிக்கை? அதான் அரசாங்கத்தான் கேட்கணும். அதான் அதுக்காக தான் கவன ஈர்ப்பு தீர்மானம் போராட்டம்.